Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க விழுப்புரத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. விழுப்புரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க மணிகண்டன் அப்படிங்கிறவரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய மணிகண்டனுக்கு நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது நம்மளுடைய மணிகண்டனுக்கு 12 வயசு தாங்க இருக்கும். ஆனா மணிகண்டன் ஒரு பார்வை இல்லாத ஒரு மனிதருங்க. அவர் இப்பவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நடந்த இந்த அமானுஷ சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டனுக்கு அப்பா, அம்மா, அதன் பிறகு 2 தம்பிகள் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கும் 2 தம்பிகள் இருந்திருக்கிறாங்க. அதாவது மணிகண்டனுடைய சித்தப்பா 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுலயும் 2வது சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தைகளே இல்ல. 3வது சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்குது. ஆனா அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு குழந்தைகள் கிடையாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சித்தப்பாவுடைய மனைவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பிள்ளைகள், மணிகண்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 தம்பிகள், இவங்களெல்லாம் ரொம்ப அன்போட கவனிக்கிறதுல ஒரு அழகான ஒரு சித்தின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல விவசாயத்தை தாங்க ரொம்ப மேன்மையாட்டு செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளுடைய மணிகண்டனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்ட சூழ்நிலையில எல்லாருமே வேலைக்கு போயிருவாங்க. இந்த சித்தி மட்டும் தாங்க வீட்டிலே இருப்பாங்க. அதுவும் நம்மளுடைய மணிகண்டன் பார்வையற்றவரா இருக்கிறதுனால அவருக்கு தேவையான ஹெல்ப்புகளை பண்றதுல அந்த சித்தி ரொம்பவும் கை தேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, மணிகண்டன் நல்ல மத்தியான நேரம் தூங்கிடுறாரு. அந்த நேரத்துல இந்த சித்திங்கிறவங்க குளிக்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அதாவது குளிக்க போறாங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல இந்த தோப்பு பக்கமா ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்குங்க. அந்த கிணத்துல போய் தாங்க குளிச்சுட்டு வருவாங்க. அப்படி போனவங்க நம்மளுடைய மணிகண்டன் கிட்ட சொல்லவே இல்லை. என்னன்னா, பையன் தூங்கிட்டு இருக்கிறான், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சித்தி போயிட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சுன்னா, நள்ளிரவு 8 மணி ஆகியும் அவங்க சித்தி திருப்பி வரவே இல்லைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மணிகண்டன் கிட்ட எல்லாரும் விசாரிக்கிறாங்க. டேய், சித்தி எங்க போயிருக்கான்னு உங்ககிட்ட சொன்னாலடா, நீ அதை பாத்தியாடா அப்படின்னு சொல்லி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர் தூங்கிட்டு இருந்ததுனால சித்தி தன்னிடம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய மணிகண்டனும் எடுத்து சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க சித்தி எங்க போனாங்க அப்படிங்கறது தெரியல. மறுநாள் காலையே ஆயிருதுங்க. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய இந்த துவைக்கக்கூடிய துணின்னு சொன்னா சித்தப்பாவுடைய துணிகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி துணிகள்லாம் இல்லாம இருக்குது. சரி, ஒருவேளை இந்த பெண் கிணத்து பக்கம் எதுவும் குளிக்க போயிருந்தா, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருந்தா அப்படிங்கறது மாதிரியான ஒரு யோசனையோட அந்த குடும்பக்காரங்க அந்த இடத்துக்கு மறுநாள் காலையில போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துணிமணிகள்லாம் அங்க இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதாவது பக்கெட்டோட அதை துவைச்சு அதை நல்லா இந்த புளிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டையும் பார்த்துக்கிட்டு, அப்ப அவ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறா, அவ ஒருவேளை கிணத்துக்குள்ள விழுந்திருப்பாளா, அவளுக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே, அதன் பிறகு எப்படி அவள் கிணத்துக்குள்ள விழுந்து சாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கிணத்தை சுத்தி சுத்தி தேடுறாங்க. கிணத்துக்கு உள்ளேயும் போய் பாக்குறாங்க. ஆனா ரொம்ப ஆழம் கூடனா ஒரு கிணறுன்னு சொல்லப்படுதுங்க. அதனால ரொம்ப தூரம் எல்லாம் போய் பார்க்க முடியல. சரி, அப்போ ஏதாவது இருந்திருந்தா இன்னைக்கு காலையில மிதந்திருக்கும் அந்த பாடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் மேல வந்துடுறாங்க. மறுநாளும் தேடுறாங்க.
ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸுக்கெல்லாம் சொல்லப்பட்டு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இந்த பெண், அதாவது நம்மளுடைய மணிகண்டனுடைய சித்தியை வந்து கண்டே பிடிக்க முடியலைங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 2வது நாளும் ஆயிருதுங்க. இந்த 2வது நாள் காலையில குளிக்கிறதுக்காக சில பெண்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த கிணத்தங்கரையை நோக்கி போறாங்க. அப்படி அந்த கிணத்தங்கரையை நோக்கி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பிணம் இறந்துகிட்டு இருக்குதுங்க. அது வேற யாருமே கிடையாது, இந்த மணிகண்டனுடைய சித்தியுடைய பாடி தாங்க மிதந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டு பக்கம் ஓடி வந்துடுறாங்க. இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய உடல் வந்து மிதந்துகிட்டு இருக்குது, அதை வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த கிணத்து பக்கம் கூடிடுறாங்க. வந்து பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுடைய மணிகண்டனுடைய சித்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தாங்க இறந்து மிதந்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த பாடியை வெளியே எடுத்துடுறாங்க. உடல் கூறு ஆய்வுக்கும் அனுப்பப்படுதுங்க. போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட சாயந்தரம் வேளையில பாடியும் ரிட்டர்ன் வந்துருது. இவங்களுடைய இறுதி அடக்கம், அதாவது அந்த இறுதி மரியாதை எல்லாமே செய்யப்பட்டு அந்த பெண்ணுடைய அடக்கமும் முடிஞ்சிருதுங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அடக்கம் முடிந்து 3வது நாள் தாங்க ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 3வது நாள் இரவுங்க. அவங்க ஊர்ல வந்து 2 மளிகை கடைகள் இருக்குங்க. இந்த மளிகை கடையில தான் இந்த சித்தி எப்பவுமே சாதனங்கள் வாங்குவாங்க, அதாவது சமையலுக்கான சாதனங்கள் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாதனங்கள் வாங்க போறது பழக்கம் தாங்க. அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த கடையுடைய கதவுகள் தட்டப்படுதுங்க. இந்த சத்தம் கேட்டோன்னா அந்த கடை போட்டிருக்கவங்க வீடோட சேர்ந்துதான் அந்த கடையை போட்டு வச்சிருக்காங்க. அதனால அந்த கடைக்காரரும் கதவை திறந்து பாக்குறாருங்க. பார்த்தவர் அரண்டுறாரு. என்ன அப்படின்னா, அந்த மணிகண்டனுடைய சித்தியுடைய ஆன்மாவா இல்ல சித்தியே தான் உண்மையா வந்து நிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தாங்க அவர் பாக்குறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு கடுகு கொடு, மிளகாய் கொடு அப்படிங்கறது மாதிரி கேக்குறாங்க. என்னடா இவா செத்து போயிட்டா, இவ எப்படி இங்க வந்து நிக்கிறா அப்படிங்கிற ஒரு பயத்தோட டக்குன்னு அவர் கதவை மூடிடுறாருங்க. கதவை மூடின உடனே கதவை வேக வேகமா தட்ட ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா கதவு தட்டக்கூடிய சத்தம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வரைக்கும் கேக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. எப்படி கத்துறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அந்த மணிகண்டனுடைய சித்தியுடைய ஆன்மா வெளியே நின்று கதவை தட்டுது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க, அந்த மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்புறாரு. அந்த டைம்ல அவங்க ஊருக்குள்ள எல்லாமே இந்த ஓட்டு வீடுகள், பணி வீடுகள், ஓட்டு வீடுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடுகள் தாங்க இருந்துட்டு இருக்குது. அது ஓடு போட்ட கட்டிடங்கள் அப்படிங்கறதுனால இந்த இவங்களுடைய சவுண்ட் டக் டக்குன்னு பக்கத்து வீட்டுக்கு பரவுது. பக்கத்துல இருக்கக்கூடிய யாரும் கதவை திறக்கவே இல்லைங்க. ஆனா அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிற முருகருடைய அந்த திருவாக்கிய பாட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுறாருங்க. அவருடைய அந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட்ல கேட்கறது மாதிரி அழகா செட் பண்ணிட்டு அந்த பாட்டே ரிப்பீட் பண்ணி போட்டுட்டே இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், அதாவது இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் திருப்பி திருப்பி போட்டிருக்காங்க. அப்படி ஓட ஓடதாங்க அந்த சத்தம் அமைஞ்சிருக்குது, அந்த கதவு தட்டக்கூடிய சத்தம் அமைஞ்சிருக்குது. ஆனா இது பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா அந்த கடையுடைய ஃப்ரண்ட் சைடு தெரியுங்க. அப்படி அந்த கடைக்கு முன்னால யார் நிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக பாக்குறதுக்காகவே கதவை திறந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அசலாக இந்த மணிகண்டனுடைய சித்தி தாங்க அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஊர்ல இருந்த, அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே விடிய காலை வரைக்கும் கதவை திறக்கல. மறுநாள் காலையில தான் கதவை திறந்திருக்கிறாங்க. அப்படி கதவு திறந்து வெளியே வந்தவங்க அந்த ஊருக்குள்ள மற்ற நபர்கள்லாம் வருவாங்க இல்லையா, கடைக்கு சாதனம் வாங்குறதுக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் அந்த கதையை சொல்றாங்க. ஆனா வந்ததுல சில பேர் நம்புறாங்க, சில பேர் அதை நம்பவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்கள் போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டனுடைய அம்மா, அதாவது மணிகண்டனுக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கறதுனால மணிகண்டனுடைய அம்மா வந்து மணிகண்டனுக்கு பக்கத்துல தாங்க படுத்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா பக்கத்துல தான் 2 தம்பிகளும் படுத்திருப்பாங்க. இவங்க அப்பா மட்டும் தாங்க உள்ள இருக்கக்கூடிய ரூம்ல படுத்திருப்பாரு. அப்படி கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சத்தம் அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டனுடைய சித்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே இருந்து கூப்பிடுறாங்க. அக்கா, நமக்கு வேலைக்கு நேராச்சு, சீக்கிரம் வா போலாம், மணி வேற ஆயிடுச்சு, சேவல் கூவுது அப்படிங்கறது மாதிரியான ஒரு சத்தத்தை எழுப்புறாங்க. இந்த சத்தம் எழுப்புன உடனே இவங்க அம்மாவும் படப்படான்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு இந்த வயல்ல நாத்து நடுறது, அதுக்கப்புறம் களை எடுக்குதல், இந்த மாதிரியான வேலைகளுக்கு காலையிலே போயிருவாங்க. அது இவங்க குடும்பத்துல இருக்க பெண்கள் தான் அதிகமா போவாங்க. அதே மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு வேக வேகமா எந்திரிச்சிடுறாங்க. இந்த சித்தி இறந்து போன சம்பவமே அவங்க அம்மாவுடைய மைண்ட்ல வரவே இல்லைங்க. இந்த பெண் கூப்பிட்ட சத்தம் கேட்ட உடனே இவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக வேகமா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்கும்போது
வெளியில இந்த பெண், அதாவது நம்மளுடைய மணிகண்டனுடைய சித்தி வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அத பார்த்த உடனே ஆஹா ஏமா இந்த நேரத்துல வந்திருக்கிற, மணி வேற என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மணி 5:30 ஆயிடுச்சு, சீக்கிரம் வா அக்கா போலாம். அந்த மாதிரி நான் அந்த வயல்ல எல்லாம் வச்சிருக்கிறேன், அதாவது அந்த களை பிடுங்கிறது, அதுக்கப்புறம் நாத்து இருக்கிறது, அதுக்கப்புறம் பில்லுகிட்ட அறுத்துட்டு வருவாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கான அந்த அருவா அது இதெல்லாம் நாங்க வச்சிருக்கேன், நீ வந்துரு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க அம்மாவை இழுத்துக்கிட்டு அந்த பெண், அதாவது மணிகண்டனுடைய சித்தியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாலேயே நம்மளுடைய மணிகண்டனுடைய அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஊருடைய ஒரு எண்டு பகுதிங்க, அதாவது அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டுக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த எண்டு பகுதியில வந்து ஒரு வயசான தாத்தா பாட்டியுடைய ஒரு சின்ன வீடு, அதாவது ஒரு 2 பேர் தங்குற மாதிரியான ஒரு சின்ன வீடு ஒண்ணு அமைப்பட்டிருக்குங்க. அந்த தாத்தா என்ன பண்றாரு, அந்த வீட்டை சேர்ந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா ஒண்ணுக்கு இருக்கிறதுக்காக வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது நம்மளுடைய மணிகண்டனுடைய அம்மா மட்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த டைம்ல எங்க போகுது, ஏன்னா மணி வந்து ஒரு 12:30 1 அந்த டைம் தாங்க இருக்கும். உடனே பாத்துக்கிட்டு எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க அந்த தாத்தா. தாத்தா கத்துன உடனே அந்த இடத்துல மணிகண்டனுடைய அம்மாவும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி களை எடுக்க போறோம், மணிகண்டனுடைய சித்தி தான் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல இந்த வயசான பெரியவர் என்னம்மா சொல்ற, எங்கம்மா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது அவங்க அம்மா, மணிகண்டனுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கையை நீட்டுறாங்க, அண்ணா போறா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க காணலைங்க. அந்த நேரத்துல தாங்க மணிகண்டனுடைய அம்மாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா இந்த சித்திங்கிற அந்த பெண் வந்து இறந்து போன அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருதுங்க. ஞாபகம் வந்தோன்னா ஐயோ நான் எப்படிங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் வாமா நான் உன்னை வீட்டுல கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுறாரு. விட்டது மட்டும் இல்லைங்க, இங்க நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட தட்டி எழுப்பி சொல்லிக்கிட்டும் போயிடுறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, பார்த்து எடுத்து வச்சுக்கடா பிள்ளைகளை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு அந்த பெரியவரும் வீட்டுக்கு போயிடுறாருங்க. மறுநாள் காலையில நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய மணிகண்டனுடைய குடும்பத்தினர் எல்லாருமே கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க இன்னும் ஒரு சித்தி இருக்கிறாங்க, 2 சித்தப்பாவும் வந்து கேட்கறாங்க, என்னமாச்சு ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கடைக்காரனும் அப்படிதான் சொன்னான், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கதவை தட்டிச்சு அப்படி இப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல பேசப்படுதுங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து இதை நம்பவே இல்லை. யாருடைய அப்பான்னா மணிகண்டனுடைய அப்பா வந்து இந்த விஷயத்த நம்பவே இல்லை. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, இதெல்லாம் இவங்க மனப்பிராந்தியில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி உறுதியாகவே இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் முடிஞ்சு 3வது நாள் நள்ளிரவு கிட்டத்தட்ட அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மணிகண்டன் மற்றும் அவங்க 2 தம்பி அவங்க அம்மா இவங்க 3 வரையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இல்லையா, சரி 2 நாள் அங்க போய் தங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. அதாவது மணிகண்டனுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு. அப்படி அவங்களும் போயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு உள்ளாடி மணிகண்டனுடைய அப்பா மட்டும் தாங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு திடீர்னு தன்னுடைய உடம்புல யாரோ தொடர்றது மாதிரியான ஒரு உணர்வு ஒண்ணு ஏற்படுதுங்க. அப்படி அந்த உணர்வு வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு கண் முழிச்சு பாக்குறாரு. கண் முழிச்சு பார்க்கும்போது அத்தான் எந்திக்கத்தான், கறி சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு வந்து படுங்க, ஏன் இப்படி தூங்குறீங்க அப்படிங்கறது மாதிரி இந்த மணிகண்டனுடைய சித்தி இருக்கிறாங்க இல்லையா அவங்க கேக்குறாங்க. இவரும் அப்படி டக்குன்னு எந்திரிச்சு ஓஹோ கறியெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறியா, சீக்கிரம் தாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா கிச்சன் பக்கம் வர்றாருங்க. அப்படி அந்த கிச்சனுக்குள்ள போற டைம்ல தாங்க அவருக்கு அந்த யோசனை வருது. என்ன அப்படின்னா இந்த சித்தி இறந்து போன விஷயமே ஞாபகத்துக்கு வருது. வந்த உடனே அப்படி ஸ்டக் ஆகி நின்றுறாரு. ஐயோ இவ ஏற்கனவே இறந்து போயிட்டா, இந்த மாதிரி வேற பிரச்சனைன்னு சொன்னாங்களே வீட்டுல, ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள எட்டி பாக்குறாருங்க. ஆனா இவர் போகும்போதே கிச்சன்ல லைட் போடப்பட்டிருக்குது. ஆனா இவர் லைட் ஆன் பண்ணவே இல்லை. ஆனா அப்படி எட்டி பாக்குறாரு. எட்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிச்சனுக்குள்ளாடி இந்த சித்திங்கிற அந்த பெண் இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. என்னன்னா அவருக்கும் இருக்குது அப்படிங்கறது மாதிரி ஒரு காட்டுதல் காட்டிடுதுங்க. பயத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல வந்து இறந்து போன அந்த சித்தியுடைய கணவர் வந்து தனியா தாங்க வீட்டுல இருக்கிறாரு. நேர போய் அந்த கதவை தட்டி அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாரு. டே இந்த மாதிரி நடந்துச்சுடா, நான் வீட்டுல ஒத்தையில தான் படுத்திருந்தேன், இந்த மாதிரி வந்தாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய தம்பி கிட்ட தன்னுடைய கொழுந்தியார பத்தி சொல்றாருங்க. சொல்லும் போது அவரு பயங்கரமா கக்கா பக்கான்னு சிரிச்சிருக்கிறாரு. கெட்டுன எண்ணெய் விட்டுட்டு உனக்கிட்ட வந்திருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி நக்கல்லாம் பண்ணி சிரிச்சிருக்கிறாருங்க. சரிப்பா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் என்ன எங்க படுக்கல, நான் உன் கூட படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியாரு கூட தாங்க அவரும் கட்டில படுத்து தூங்கி இருக்கிறாரு. அன்னைக்கு இந்த விஷயம் அப்படியே நடந்து முடியுது. அவருக்கு பயம் உச்சத்துக்கு போயிருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. மறுநாள் கிளம்பி நேர அவங்களுடைய அதாவது மணிகண்டனுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு நேர போயிடுறாரு. போன உடனே விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாரு. நேத்தைக்கு நைட்டு எனக்கு இந்த மாதிரி
நடந்துச்சு, ஆனா இப்பதான் அதை நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாருங்க. விஷயத்த சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊருக்குள்ளாடியே வந்து இந்த காளிகாம்பாள் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போய் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அங்க இருந்தே குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு தாங்க வர்றாங்க. கோவில்ல வந்து விஷயத்த கேட்கும்போது தாங்க ஒரு பெரிய விஷயமே வெளியே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஆன்மா, அதாவது மணிகண்டனுடைய சித்தியுடைய ஆன்மா உங்களை சுத்தி தான் இருக்குது, அது உங்களை விட்டு எங்கேயும் போகாது. ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு குழந்தை வேற இல்ல, நிறைவேறாத ஆசையோட இறந்து போன அந்த பெண் உங்க குடும்பத்தோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறது மாதிரி அந்த காளிகாம்பாள் கோயில் பூசாரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த காளிகாம்பாள் கோயில்ல இருந்து 3 எலுமிச்சங்கனிகளை கையில கொடுக்கப்படுதுங்க நம்மளுடைய மணிகண்டனுடைய அப்பா கையில. அப்பாவும் வாங்கிடுறாரு. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்ங்கிறத அந்த காளிகாம்பாள் பூசாரி வந்து விஷயத்தை எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 கனிகளையும் 3 முறை, அதாவது ஒவ்வொரு முறையா சுற்றி வடக்கு திசையில ஒண்ணு, தெற்கு திசையில ஒண்ணு, மேற்கு திசையில ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு வீசிரு. அதுக்கு பிறகு அது உன்னுடைய வீட்டுல இருக்காது, அது வரவும் செய்யாது அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மணிகண்டனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, எங்க குடும்பத்தோட மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம அந்த காளிகாம்பாள் கோயில்ல சொல்லப்பட்ட அந்த பரிகார பூஜையை வந்து அவர் செய்யவும் ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி செய்து முடிச்சிடுறாரு. அப்படி செய்து முடிச்ச பிறகு, அதுவும் நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு தாங்க செய்திருக்கிறாரு. அப்படி செய்து முடிச்ச பிறகு அவங்க வீட்டை சுத்தி பயங்கரமான அழுகை சத்தம் கேட்டிருக்குங்க. இந்த அழுகை சத்தம் வந்து நம்மளுடைய மணிகண்டனுக்கு மட்டும் கேட்கலைங்க, மீதி எல்லாருக்கும் கேட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு இடையில ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா, மணிகண்டனுடைய தம்பிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு போறதுக்கு முன்னால, இவங்க அப்பாவுடைய கண்ணுல காட்டுறதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 தம்பிகள் நம்மளுடைய மணிகண்டன் 3 பேரும் மத்தியான நேரம் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. இவங்க அம்மா வேற இல்ல. அதே டைம்ல அவங்க அப்பாவும் நல்ல போதையில தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல தன்னுடைய 2 தம்பிகளும் கதற கதற அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க சித்தி பக்கத்துல இருந்து சோத்த வாரி அப்படியே பிசைஞ்சு வாயில ஊட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, இந்த 2 தம்பிகளுக்கும் மணிகண்டனுக்கு ஊட்டப்படலைங்க. ஆனா மணிகண்டனுக்கு இந்த சம்பவமே நடக்கிறதுலாம் தெரியவே இல்லை. தன்னுடைய தம்பிகள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்னடா ஆச்சு, ஏன்டா அழுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு கேட்கும் போது தாங்க அந்த தம்பிகள் அழுதுகிட்டே சொல்றாங்க, சித்தி சித்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க. இத கேட்டவன அரண்டு போயிடுறாருங்க மணிகண்டன். அரண்டது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நேரத்துல சித்தி எனக்கு சோறு ஊட்டு சித்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணிகண்டன் கேட்டிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவரை தாங்க ரொம்ப நன்றாக பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க சித்தி. இந்த கண் தெரியாத அந்த பையனை வந்து ரொம்ப அன்போட பார்த்தாங்க நம்ம மணிகண்டனை. ஆனா இறந்த பிறகு அவருடைய காதுக்கோ கண்ணுக்கோ, அதாவது ஆல்ரெடி அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவருக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் சந்தேகப்படக்கூடிய எந்த ஒரு ரீதியும் அங்க நடக்கலைங்க. அதனால அவருக்கு இதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா அவங்க சித்திய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது, அதாவது அவங்க கூட இருக்கிறது மாதிரி உணரணும்னு ஆசைப்பட்டதே நம்மளுடைய மணிகண்டன் தாங்க. ஆனா அவரை தாண்டி மீதி எல்லாருக்குமே அது நடந்திருக்குது. அந்த தம்பிகளுக்கும் நடந்திருக்குங்க. இந்த விஷயத்த நான் இடையிலே சொல்ல வேண்டியது விட்டுருச்சு. அதனாலதான் அதை இப்ப சேர்ந்து சொல்றேன். இப்படி அவங்களுடைய லைஃப்ல வந்து இந்த சம்பவம் அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. எந்த இடத்தை விட்டு அப்படின்னா, மணிகண்டனுடைய குடும்பத்தை விட்டு போயிடுச்சு. ஆனா இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகள்ல கதவு தட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, சாயந்தரம் 9 மணிக்கு மேல அவங்க இருக்கக்கூடிய வீடுகள், எந்த வீடு பூட்டப்பட்டிருக்குதோ அந்த வீட்டுடைய கதவுகள் தட்டப்படுங்க. இந்த சத்தம் கேட்டு மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கதவை தட்டிட்டு திறந்து பார்த்தாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல நடந்தா பிரச்சனை இல்லைங்க. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வீடுகள், அந்த கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல வீடுகள்ல கதவு தட்ட ஆரம்பிக்கப்படுது. இந்த பிரச்சனை பெருசா வெடிக்குது. அந்த ஊருக்குள்ளாடி, அந்த கிராமத்துக்குள்ளாடி வெடிக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த காளிகாம்பாள் கோயில்ல போய் தாங்க எல்லாருமே முறையிட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, இதை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த கோவில்ல முறையிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி அங்க இருக்கக்கூடிய காளிகாம்பாளை வந்து தன்னுடைய உடல்ல வர வச்சு அவரு தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, 1998 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இந்த 1998 காலகட்டத்துல அவங்க ஊர்ல வந்து இந்த காளிகாம்பாள் கோவில் மட்டும் தாங்க இருந்திருக்குது. மற்ற மாதிரியான காவல் தெய்வங்கள் ஊருடைய முன்பக்கத்துல தாங்க இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இங்க நிறைய தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காளிகாம்பாள் பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஊரை சுத்தி 3 திசையில வந்து, அதாவது ஏற்கனவே கிழக்கு திசையில வந்து இந்த மாதிரி கருப்பசாமி இருக்கிறாரு. அதே மாதிரி இருக்கக்கூடிய 3 திசைகள்லயும் வேட்டை கருப்பண்ண சாமியை வந்து காவல் தெய்வங்களா நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினாதான் இந்த மாதிரியான ஆன்மாக்கள் நம்ம ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாது அப்படிங்கறது மாதிரி அந்த பூசாரி சொல்லி இருக்கிறாங்க. அதன் பிறகு ஊர்க்காரங்க தாங்க ஒரு 2000 காலகட்டத்துல தான் அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஊர்க்காரங்க தான் அந்த கோயில் எல்லாம் கட்டப்பட்டு சுத்தி சுத்தி நிறைய கோவில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஆன்மாவோட
ஆன்மாவோட அந்த கோவில வந்து நிறுவ ஆரம்பிச்ச உடனே இந்த ஆன்மாவுடைய பிரச்சனை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிருக்குது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்துல இந்த கோவில்கள்லாம் நிறுவப்பட்ட பிறகு அந்த பிரச்சனையே வர்றது கிடையாது. ஊருக்குள்ள யார் இறந்தாலும் சரி வடக்கு திசையில இருக்கக்கூடிய இந்த வேட்டை கருப்பண்ண சாமிக்கு சில பல பூஜைகள் பண்ண பிறகுதாங்க அந்த பாடி அந்த பக்கமாட்டு அந்த சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கறது மாதிரிதான் இந்த சம்பவத்தை மணிகண்டன் அனுப்பி தந்திருந்தாரு. அவங்களுடைய லைஃப்ல அந்த காலகட்டத்துல இந்த சம்பவம் ஒரு பெரிய பிரச்சனையா நடந்து முடிஞ்சிருக்குதுங்க. அது அந்த ஊருக்கே நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த மணிகண்டனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிடுறேன். இந்த சம்பவத்தோட சேர்த்து இன்னும் ஒரு சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்திடலாம். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்திருக்கிறது திருமால் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்திருக்கிறாரு. அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட விழுப்புரத்திலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு உள்ளாடி தாங்க இவங்களுடைய ஊர் இருந்துட்டு இருக்குது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2007 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் வந்து அவருக்கு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் நடந்திருக்குது, அவருடைய அக்காவுக்கும் நடந்திருக்குது, அவங்க மாமாவுக்கும் நடந்திருக்குது. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு சம்பவங்க. வாங்க சம்பவம் என்ன அப்படிங்கறத வந்து தெளிவா பார்த்திடலாம். திருமாலுக்கு அப்பா அம்மா இல்ல. அதாவது திருமாலுக்கு 18 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க அக்கா தான் இருந்துட்டு இருக்காங்க. அக்காவும் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல தாங்க வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் எங்களுடைய குடும்பமே போயிட்டு இருந்தது. ஆனா எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அந்த ஹோட்டல் திறக்கப்படவில்லை. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு 7-8 பேர் வேலை செய்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஹோட்டல் தாங்க. ஆனா அந்த சீட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களாம். விழுப்புரத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதியை சொல்லி இருக்கிறாங்க. அங்கதான் அந்த ஹோட்டல் இருக்குது, இப்பவும் இருந்துட்டு இருக்குது. அந்த ஹோட்டல்ல தான் இவங்க மறுபடியும் அந்த ஒர்க்கர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இவங்க மறுபடியும் அந்த இதுல போய் அந்த ஹோட்டலை ஓபன் பண்றாங்க. அந்த ஒர்க்கர்கள் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஹோட்டலை நடத்தவும் செய்யறாங்க. அந்த டைம்ல தாங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எப்படி அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். என்ன அப்படின்னா திருமாலுடைய அக்கா வந்து பிகாம் முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த டைம்ல அதுக்கு மேல படிக்க வைக்கிறதுக்கு காசு அவங்க கையில இல்ல. அப்பா அம்மா இறந்ததுனால சில கடன் பிரச்சனைனால மாட்டிக்கிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வந்து அவங்க எடுத்து நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய திருமால் இருக்கிறார் இல்லையா, அவரும் 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவரும் காலேஜ் ஒன்னும் போகலைங்க. நம்மளுடைய அக்காவுக்கு ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அதே ஹோட்டல்ல தாங்க அவரும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு தர்மன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அடிக்கடி வந்து உட்காருவாருங்க. இந்த தர்மன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு பையன் சொல்லாங்க. ஃபுல்லாவே இந்த ஊருக்குள்ள தேவையில்லாம சுத்திட்டு இருக்கக்கூடிய சில பசங்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த கஞ்சா அடிக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள்ல இந்த நபரும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாருங்க. அதாவது தெரியாத பெண் கிடையாது, தெரியாத இந்த போதை பழக்கம் இல்ல அப்படிங்கறது மாதிரியான ஒரு நபர் தாங்க இந்த தர்மர் அப்படிங்கிறவர். இந்த தர்மன்கிற அந்த நபர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாட்டு இந்த பெண்ணை, அதாவது நம்மளுடைய திருமாலுடைய அக்கா வந்து இந்த லவ் பண்றேங்கிற பேர்ல அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி சுத்த அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த பையன் ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் 6 மாத காலமாட்டு இவன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கிறானே, இவனுக்கு சொல்லி புரிய வச்சுங்கிறத அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க திருமாலுடைய அக்கா. அந்த நபர் என்ன அப்படின்னா இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே இந்த ஒரு மாதிரியான அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசுவாங்க இல்லையா, அந்த ஒரு செக்ஸ் ரீதியான பேச்சுகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே எந்த இடத்துல அந்த பெண் அப்பவே சொல்லிடுறாங்க, ஒன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செய்து இந்த கடைக்கு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல திருமாலும் இருக்கிறாருங்க. திருமாலும் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாதீங்க, அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வயசுக்கு மூத்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர் சொல்றாருங்க. ஆனா அந்த நபர் வந்து அந்த இடத்துல இருந்து கடுகடுன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. சரி இதோட பிரச்சனை ஓஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதாங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது திருமாலுடைய அக்காவுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபர் வந்து நள்ளிரவு நேரத்துல நிறைய சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி, ஏன்னா இவங்களுடைய வீட்டு பக்கத்துல தாங்க இந்த நபருடைய வீடும் இருக்குது. இந்த நபர் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய திருமாலுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று பயங்கரமா கத்துவாருங்க. அதாவது பயங்கரமா பச்சை கெட்ட வார்த்தை பேசுறது, அந்த பொண்ணை வந்து தனக்கு கிடைக்கல அப்படிங்கறதுனால பயங்கரமான வார்த்தைகள் பேசி திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நைட்டு நேரத்துல பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் பொறுக்கவே முடியல. ஆல்ரெடி எங்க அப்பா அம்மா வேற இல்ல, இவங்களுக்கு ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த பாட்டியும் ஊருக்குள்ள இல்லைங்க, அவங்களும் வெளியூர்ல இருந்துட்டு இருக்காங்க. சரி அடிக்கடி வந்து பிள்ளைகளை பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் வயசுக்கு வந்த பசங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் தைரியமோட தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா திருமால் வந்து கொஞ்சம் ஆள் பாக்குறதுக்கு வாட்டச்சட்டமா இருப்பாரு. 18 வயசுன்னு சொல்ல முடியாதான்,
22 வயசு மதிக்கிறாங்க. அந்த மாதிரி வாட்டச்சாட்டமான உடம்போட இருக்கக்கூடியவர் தான். அதனால எல்லாருக்கும் ஒரு தைரியம் தாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. ஆனா இந்த நபர், இந்த தர்மர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து அடிக்கடி இவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று பயங்கரமா அந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் இவங்க பொறுத்து இருந்தாங்க. கடைசியில பொறுக்க முடியாம நம்மளுடைய திருமால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவருடைய வீட்டுல இருந்து ஒரு கட்டை எடுத்துட்டு போய் பயங்கரமா சாத்துன்னு சாத்திடுறாருங்க. அடிய வாங்கிட்டு போனவன் அந்த இடத்துல இருந்து போனானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான். அப்படி கீழே விழுந்த அந்த நபரை வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க, அந்த குடும்பக்காரங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தண்ணீர் தெளிச்சு எழுப்புறாங்க. உங்களை விடமாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே திருமால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துடுறாருங்க. அப்படி போலீஸ் அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வர, அது மட்டும் இல்லாம இந்த தர்மருங்கிற அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி இந்த தர்மர் அப்படிங்கிற அந்த நபருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸுக்கு மேல இருந்துட்டே இருக்குது. இனிமேல் ஒரு கேஸ் இந்த ஸ்டேஷனுக்குள்ள போச்சுன்னா குண்டர் சட்டத்துல உள்ள தள்ளிடுவாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இந்த பிரச்சனையில அந்த நபர் மாற்றுறாரு. கிட்டத்தட்ட மாற்றினது மட்டும் இல்லாம 6 மாத ஜெயில் தண்டனையும் அனுபவிக்கிறாருங்க. 25,000 ரூபாய் ஃபைனும் கட்ட வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படுது. சரின்னு சொல்லிட்டு அவனுடைய பிரச்சனை முடிஞ்சது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல தாங்க இன்னி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்காவை வந்து பிடிச்சு போய், அந்த ஊரை சேர்ந்தவர் தாங்க, அவர் ஒரு டாக்ஸி டிரைவர், அவருக்கு பிடிச்சிருதுங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிடுறியாமான்னு சொல்லி கேட்டு அவங்க கல்யாணமும் பண்ணிடுறாங்க. ஒரு 3 மாத காலத்துல வந்து கல்யாணம் நடந்து முடியுதுங்க. கல்யாணம் நடந்து முடியக்கூடிய காலம்னு சொல்ல போனா இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய, அதாவது இந்த தர்மன்கிற அந்த நபர் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துல தான் இவங்களுடைய கல்யாணம் நடந்திருக்குது. அதே டைம்ல அந்த மண்டபத்துல வந்து பயங்கரமா சரக்க போட்டுக்கிட்டு பச்சையா கேவலமா திட்டி இருக்கிறாருங்க அந்த நபர். அதை கூட அவங்க பொருட்படுத்தல. போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, இவனுடைய பிரச்சனை இப்படியே முடிஞ்சு போகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாரு அந்த தர்மன் அப்படிங்கிறவரு. என்ன அப்படின்னா, நைட் நேரத்துல இந்த மாதிரி சரக்க போட்டுட்டு வந்து பயங்கரமா சண்டை போடுறது வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் நைட் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சில நபர்களுடைய பைக்ல ஒரு 3 பேரா சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்படி போன இடத்துல ஏதோ லாரியில ஆக்சிடென்ட் ஆகி அந்த 3 பேரும், அதாவது தர்மன், அவருக்கு கூட போன 2 நபர்கள், இவங்களை அந்த ஸ்பாட்ல இறந்து போயிருக்கிறாங்க. இவங்க 3 பேர் இறந்துட்டாங்க. அப்படி இறந்த பிறகாவது இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு இவங்க சந்தோஷம் பட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு அமானுஷத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய வந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 மாத கர்ப்பிணியா இருந்திருக்கிறாங்க நம்மளுடைய திருமாலுடைய அக்கா. அந்த 7 மாத கர்ப்பிணியுடைய கனவுல இந்த நபர், அந்த தர்மன்கிற அந்த நபருடைய ஆன்மா கனவுல வந்திருக்குங்க. கனவுல வந்தது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இவங்க முன்னாடி வந்து நின்று பயங்கரமா என் கூட வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்தி இருக்குது. அந்த சத்தம் கேட்டு பட்டார்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. பக்கத்திலே ஹஸ்பண்ட் படுத்திருக்கிறாரு. ஆன பிறகு இவங்க எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்ச நேரத்துல இவங்களுக்கு பிளட் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படி ஆனதுனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரு கரைஞ்சிருதுங்க. 7 மாத கரு. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தை இறந்துடுச்சு, பொண்ணை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா, அதாவது திருமாலுடைய மாமா என்ன பண்றாருன்னா, வீட்டுடைய பின்னாடி உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே தாங்க ஒரு சமாதி கட்டி அங்கேயும் வச்சிடுறாருங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சம்பவம் இவங்களுக்கு நடக்கல, இவங்களுடைய மாமாக்கு நடக்குதுங்க. இவர் ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஊட்டிக்கு ஒரு ட்ரிப்புக்காக போயிட்டு அவர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆட்களை எல்லாம் கொண்டு விட்டுக்கிட்டு கார்ல அந்த ஊருக்குள்ளாடி வந்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி வரும்போது முதல்ல திருமாலுடைய வீடு, அதாவது ஒரு எண்ட்ல இருக்குது. இன்னொரு டேனிங் வந்து திரும்பக்கூடிய அந்த டேனிங்ல தாங்க இந்த தர்மன்கிற அந்த நபருடைய வீடு இருக்குது. அந்த இடத்துக்கு நேர எதிர்த்தாப்புல ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. அந்த ரோட்ல வந்துகிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ரைட் சைடுல திரும்பி அந்த அத்தத்துக்கு போகணுங்க. அங்கதான் இவருடைய வீடு இருக்குது. அப்படியே வண்டியில வந்துட்டு இருக்கிறாருங்க. வந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சம்பவத்தை, அதாவது நள்ளிரவு ஒரு 1 மணி இருக்கும், அந்த நேரத்துல அவர் சந்திக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்மன்கிற அந்த நபருடைய ஆன்மா அப்படி தத்ரூபமாட்டு அப்படியே இவருடைய வண்டியை கிராஸ் பண்ணுதுங்க. அப்படி தத்ரூபமா கிராஸ் பண்றத அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு அரண்டுறாரு. அரண்டது மட்டும் இல்ல, இவருடைய அந்த வண்டியோட வெளிச்சத்துல அந்த உருவம், அதாவது தர்மனுடைய அந்த உருவத்தை அப்படி தத்ரூபமா பார்த்த இவருக்கு கைகாலெல்லாம் விடவிடத்துருதுங்க. வண்டிய ஆவேசத்துல வலது பக்கம் திருப்பதுக்கு பதிலாக இடது பக்கத்துல வண்டியை திருப்பிடுறாருங்க. வண்டியை திருப்பினார் பாத்தீங்களா, அந்த இடம் வந்து அந்த ஒரு தென்னந்தோப்பு இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, அந்த தென்னந்தோப்புக்கும் அந்த ரோட்டுக்கும் இடையே ஒரு பெரிய பள்ளம் இருக்குதுங்க. அந்த பள்ளத்துக்குள்ள வண்டி போய் அப்படியே குட்டிக்காரன் அடிச்சு மறைஞ்சிருதுங்க. அதுல இவருடைய வலது கால் பயங்கரமா அடிபட்டுருது. அப்படி அடிபட்டதோட என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் கையில வந்து மொபைல் இருக்குதுங்க. உடனே கால் பண்ணி வீட்டுல அந்த வண்டிக்குள்ள இருந்தே சொல்றேன், நான் இந்த மாதிரி இந்த பள்ளத்துக்குள்ளாடி விழுந்துட்டேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் அந்த ஊர் மக்கள் அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க.
வந்தது மட்டும் இல்ல, நம்மளுடைய திருமாலுடைய மாமாவை காப்பாற்றவும் செய்யறாங்க, ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிடுறாங்க. வண்டி நல்லா டேமேஜ் ஆயிருதுங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி, அதன் பிறகு திருமால் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க இல்லையா, அந்த டைம்ல விஷயத்த சொல்றாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத, அந்த இடத்துல அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றாருங்க. இந்த மாதிரி நடந்துச்சுமா, அவனுடைய உருவத்தை நான் நேரடியா பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பமே அலறி போகுது. ஏன்னா இவன் செத்தப்புறம் நம்மள விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமால் வந்து அவருடைய வீட்டுல வந்து தனியா தாங்க இருக்கிறாரு. ஏன்னா அக்கா வந்து மாமா வீட்டுல இருக்கிறதுனால சரின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 2 மாத காலகட்டங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம போனதுனால இவங்களும் வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போறாரு, வந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அங்கதான் ஒரு பாட்டியம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது திருமாலுடைய வீட்டுல வந்து ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டியம்மா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. திருமால் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தனியா தானே வீட்டுல தூங்குறாரு. அதே மாதிரி இந்த பாட்டியை வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, தன்னுடைய அக்கா வீட்டுல போய் தூங்க சொல்லிடுவாருங்க. எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை அத்தா அதாவது மாமா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும் அக்காவுக்கு, அதனால நீங்க போய் அங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி அங்க அனுப்பி வச்சிருவாரு. இவர் வீட்டுல சிங்கிளா தாங்க தூங்குவாரு. அப்படி சிங்கிளா தூங்கிட்டு இருந்த திருமாலுக்கு தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நள்ளிரவு நேரத்துல வீட்டுடைய பின்வாசல், அதாவது அவங்களுடைய வீட்டுடைய பின்வாசல்ல யாரோ அழுதுகிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே இது யாருடா நள்ளிரவு நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா அவருடைய பெட்ரூம் கதவை திறந்து பார்க்கும்போது கிச்சன் பக்கத்துல லைட் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆனா இவர் கிச்சன்ல உள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தாங்க வந்து தூங்கி இருக்கிறாரு. அதன் பிறகு எப்படி கிச்சன்ல லைட் எரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமாட்டு அந்த கிச்சனை நோக்கி நடந்து போறாங்க. அப்படி கிச்சன்ல போய் பார்த்த நம்மளுடைய திருமாலுக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் ஸ்லாப்புக்கு மேல ஒரு நபர் வந்து, அதாவது கருப்பு துணியால மூடப்பட்ட ஒரு நபர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதை பார்த்த உடனே இவருடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா, பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. பார்த்துக்கிட்டு யாரு, அது யாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கிட்டே நெருங்கி போறாரு. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு மாதிரி துணி மாதிரி மூடி இருந்தது இல்லையா, அதாவது ஒரு மாதிரி ஒரு புகை மாதிரி அப்படியே கைய வச்சு விரிச்சு காட்டுதுங்க. அப்படி பார்க்கும்போது உள்ள இருக்கிறது இந்த தர்மனுடைய ஆன்மாங்க. அதனுடைய கண்கள் மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்குது. அங்க இருந்து அரண்டு அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசல், அதாவது ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய வாசல் வந்து உள்பக்கமா தாள் போட்டிருக்கிறாரு. அதை ஓபன் பண்ணிட்டு வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. வெளியில வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாரு. அந்த கத்தன சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லிடுறாருங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இங்க போட்ட இந்த கூச்சல் குழப்ப சத்தம் வந்து பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய அவங்க அக்காவுக்கே கேட்டிருக்குங்க. அவங்க அக்காவும் பாட்டி நள்ளிரவு நேரத்துல அங்க இருந்து கிளம்பி அவங்க திருமால் வீட்டுக்கு வந்துடுறாங்க. திருமால் வீட்டுல வந்து பார்க்கும்போது திருமால் வீட்டுடைய வெளியே இருக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்குது, என்னால முடியல, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரிப்பா நீ என் வீட்டுல வந்து தங்கிக்கன்னு சொல்லிக்கிட்டு அவரை திருமாலையும் கூட்டிட்டு போய் அவங்க அக்காவும் அவங்க பாட்டியும் சேர்ந்து அவங்க வீட்டுல தங்க வைக்கிறாங்க. அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை இப்படி விட்டுருந்தோம்னா நமக்கு சரியாவாது, இது நம்ம முனீஸ்வரனை வச்சுதான் தீக்கணும். அதாவது வேட்டை முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம், காட்டு தெய்வமா காட்டுல இருக்குதான்னு சொல்றாங்க. இவங்களுடைய ஒரு குல தெய்வம்னு சொல்லப்படுதுங்க. அங்க போய் தான் இதெல்லாம் பார்க்கணும், இது வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில விடிஞ்சதுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாட்டு அந்த கோயிலுக்கு தாங்க போறாங்க. இவங்க மாமாவுக்கும் காலெல்லாம் சரியாயிடுச்சு, அவரும் வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய கார்ல தாங்க அந்த வேட்டை முனீஸ்வரன் கோயிலுக்கும் போய் சேர்றாங்க. அது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறதாட்டு சொல்லப்படுதுங்க. அந்த கோவில்ல போய் அந்த பூசாரிய பார்த்து விஷயத்த பேசுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது எங்க வீட்டுக்குள்ளாடி, யாருக்கு எப்ப எந்த உயிர் போகும்னு தெரியல, தயவு செய்து இதை முனீஸ்வரன் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, முனீஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி அந்த பூசாரி நின்றுட்டு இருக்கிறாரு இல்லையா, அவருடைய மகன் தாங்க அந்த சாமி ஆடக்கூடியவரா. அவரை உடனே வர வைக்கிறாங்க. வர வச்சது மட்டும் இல்லாம அந்த கோவிலுக்கு தேவையான இந்த சில பூஜை புனஸ்கார பொருட்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. அன்னைக்கு மத்தியானமே அந்த இடத்துல ஒரு ஆடு பலியிடப்பட்டு அதன் பிறகுதாங்க சாமியை ஆடுதுங்க. அப்படி சாமி ஆடுற உடனே சொல்லுது, இந்த மாதிரியான அந்த நபருடைய ஆன்மா உன்னுடைய வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்குது, அதை வந்து நான் போக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியும் சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கோவிலுக்கு சில பல விஷயங்களை வந்து பௌர்ணமி நாள்ல, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சாதனங்களும் வாங்கி அந்த கோயில்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கே இவங்க வரல, நம்மளுடைய
திருமாலுடைய மாமா வீட்டுல தான் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. திருமாலுடைய மாமாவும் அந்த பௌர்ணமி நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லைங்க. எல்லாரும் வீட்டுல தான் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த பௌர்ணமிக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் அவங்க வீட்டை சுத்தி நடக்குது. என்ன அப்படின்னா, வீட்டுடைய ஃப்ரண்ட்ல வந்து ஜன்னலுக்காக கண்ணாடி வச்சிருப்பாங்க இல்லையா, ஜன்னல் கண்ணாடி, அதை எல்லாத்தையுமே யாரோ கல்லால எரிஞ்சு உடைக்கிறாங்க. சமார்னு சவுண்டு கேட்கும், பயந்து அலறிடுவாங்க. இவங்க இந்த சைட்ல சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா அடுத்த பின்னால இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஜன்னல்கள்லயும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது, சைடுல கேக்குது. இப்படி பல பிரச்சனை. மேல 2வது ஸ்டெப்ல ரூம்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பீரோ கண்ணாடிகள்லாம் உடைய ஆரம்பிச்சிருங்க. வீட்டுல வந்து அவங்களுக்கு ஒரு 4 ரூம் இருந்திருக்குது. இந்த 4 ரூம்லயும் பீரோ வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பீரோ அது மட்டும் இல்லாம இந்த ஷோகேஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதனுடைய கண்ணாடிகள்லாம் உடஞ்சி கீழே விட ஆரம்பிச்சிருக்குது. பயங்கரமான பிரச்சனைகளை அன்னைக்கு நைட் அவங்க அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய கடிகாரங்கள் கீழே விழுந்து உடையிறது, வீட்டுல இருக்கக்கூடிய சாமி போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கீழே விழுந்து உடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல வந்து இவங்களுடைய கார் நின்று இருந்து பாத்தீங்களா, அதாவது இவங்களுடைய அந்த கார் பொறிச்சிட்டு தான் கார் நிற்கும், அந்த கார்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எல்லாமே உடைஞ்சிருக்குங்க. இப்படியெல்லாம் பயங்கர பிரச்சனை அந்த முந்தின நாள் நைட்டு ஏற்படுது. ஆனா அவங்க வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜன்னல் உடைஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த உடைந்த அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் அப்படியே நடந்து போறது தெரியுங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல சில ஜன்னல்கள்ல 2 கண்கள் அப்படி பளிச்சுன்னு தெரியுங்க. அந்த கண்கள் வந்து சாதாரண ஒரு மனிதனுடைய கண்கள் மாதிரி தெரியாதாங்க, கொஞ்சம் பெருசாட்டு தெரியுங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த சத்தம் எல்லாம் கேட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சத்தங்கள்லாம் அப்படியே அமைஞ்சு போகுது. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பத்தையே வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி வெளியே கூட்டிட்டு வந்த பிறகும் அந்த வீட்டுக்குள்ளாடி கண்ணாடி உடையக்கூடிய சத்தம், வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திர பண்டங்கள்லாம் கீழே விழக்கூடிய சத்தம், இது எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஊர்காரங்களே பயந்துட்டாங்க. பயந்தது மட்டும் இல்லாம இவங்க 4 பேரையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த கார் வந்து கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா, அந்த காரை நீ எடுத்துட்டு நேர நீ கோயிலுக்கே போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில 4 பேர்கள், அதாவது கொஞ்சம் திறமான ஆண்கள்னு சொல்லாங்க, அவங்கள அந்த கார்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துக்கிட்டு இவங்கள அந்த வேட்டை முனீஸ்வரன் கோவில் வந்து காட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலையும் கொண்டு சேர்த்துடுறாங்க. அப்படி சேர்த்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது கூட அந்த ஏரியா வந்து கொஞ்சம் காடு மாதிரியான அமைப்பு தாங்க. அந்த கோவில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இடம் அந்த காட்டுக்குள்ள இருந்து இங்க வா அப்படிங்கறது மாதிரியான சத்தம் கொஞ்சம் தொலைவில் இருந்தே கேட்டுட்டே இருந்திருக்குங்க. ஆனா இந்த இடத்த விட்டு, அந்த கோவிலை விட்டு இவங்க யாருமே அசையவே இல்லை. அந்த கோவிலுடைய வெளிப்பக்கத்துல ஒரு சின்ன மண்டபம் இருக்குதுங்க, ஒரு கல் மண்டபம். அந்த மண்டபத்திலே தாங்க எல்லாருமே உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே அந்த பூசாரியை போய் பார்த்திருக்கிறாங்க. பூசாரியும் தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால இன்னைக்கு நைட்டு அந்த பூஜையை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு தாங்க அந்த கோவிலுக்கு பின்பக்கத்துல வந்து இந்த மாதிரியான மாந்திரீக பூஜைகள், அதாவது அந்த வேட்டை முனீஸ்வரன் சாமி ஆடக்கூடிய அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து மாந்திரீக கலையும் தெரியுங்க. அதனால அவர் சில மாந்திரீக கலைகளை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஆன்மாவை வர வைக்கிறாங்க. ஆன்மா யாருடைய உடம்புல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருமாலுடைய உடம்புல தாங்க அந்த தர்மனுடைய ஆன்மாவும் இருந்திருக்குது. அது அவருக்கே தெரியல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நான் இவ்வளவு விடவே மாட்டேன், இவ குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கர்ஜனை பண்ணிருக்குது. ஆனா அங்க வந்த வேட்டை முனீஸ்வரன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த நபருடைய ஆன்மாவை நான் உன்னை இப்பவே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழிச்சே போட்டாராம். அதாவது அழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதை வந்து இந்த ஆணி அடிக்கவோ என்னவும் செய்யல, அதை உச்சி முடிய பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போயிருக்கிறாரு, அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் நடக்கல. வருஷம் நாங்க அந்த வேட்டை முனீஸ்வரன் கோயிலுக்கு தவறாம போயிருவோம், பூஜைகளும் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய திருமால் வந்து அனுப்பி தந்தாரு. திருமால் மற்றும் மணிகண்டன் 2 பேருக்கும், விழுப்புரத்தை சேர்ந்தவங்க தான், 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவங்கள் 2ம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.